இலங்கையினுடைய அரசியல் களத்துல ஒரு முக்கியமான பரிணாமம், ஒரு முக்கியமான ஒரு நகர்வை நோக்கி பயணிக்கிறத நீங்க கடந்த கால செய்திகள்ல பார்த்திருப்பீங்க. அதுல முக்கியமான ஒன்றுதான் இந்த நிழல் பாராளுமன்றம் பற்றிய செய்திகள். இந்த நிழல் பாராளுமன்றம் என்றா என்ன? இந்த நிழல் பாராளுமன்றம் எதற்காக நிறுவப்பட போகுது? இந்த நிழல் பாராளுமன்றத்தால என்னென்ன நன்மைகள் இருக்கு? இதற்கும் இப்ப இருக்க பாராளுமன்றத்துக்குமான தொடர்பு என்ன? என்னென்ன விஷயங்கள்ல ஒத்துப்போகும்? இதனால மக்களுக்கு என்ன நன்மை இருக்கு? இந்த நிழல் பாராளுமன்றம் இலங்கையில அமைக்கலாமா? அதுக்கு சட்ட ரீதியான அனுமதி இருக்கா? இந்த நிழல் பாராளுமன்றத்துல யாரெல்லாம் அங்கம் வகிப்பாங்க? இந்த நிழல் பாராளுமன்றம் இலங்கையை தாண்டி வேற எந்த நாடுகள்ல இருக்கு? இந்த மாதிரியான பல விஷயங்களை இந்த வீடியோல உங்களுக்கு தரப்போறேன். கடந்த நாட்கள்ல அதிகமா பேசப்படுகின்ற செய்திகள்ல இது முக்கியமான செய்தியா இருக்கு. எனக்கு இருக்கிற சந்தேகம், இந்த நிழல் பாராளுமன்றம்டா என்ன? இந்த நிழல் அமைச்சரவைண்டா என்ன? அப்படின்றதுல எனக்கு நிறைய கேள்விகள் இருந்து அது எல்லாத்தையும் தேடும் போது கிடைத்த பதில்களை உங்களோட இந்த வீடியோல பகிர்ந்து கொள்ள போறேன். இன்றைக்கு பாராளுமன்றத்துல 21ஆம் தேதி 22ஆம் தேதி அதாவது 2 நாளைக்கும் கிளீன் ஸ்ரீலங்கா பற்றிய வேலை திட்டத்தினுடைய விவாதம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. இது தொடர்பான பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. இதை நாங்க இன்னும் ஒரு வீடியோல பார்க்கலாம். இப்ப இந்த நிழல் பாராளுமன்றம் என்றா என்ன, என்னென்ன விஷயங்கள் இதுல இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். உங்களுக்கு தெரியும், முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில ஒரு நிழல் பாராளுமன்றம் ஒன்று அமைக்க போறாங்க அப்படின்ற செய்திதான். இந்த நிழல் பாராளுமன்றத்தை இயக்கிறதுக்கான அனுமதி இலங்கையில இருக்கா அப்படின்னு பார்த்தா, அரசியல் அமைப்புல இது செய்யக்கூடாது என்றும் இல்லை, செய்யலாம் என்றும் இல்லை. இது சாதாரணமா இயங்கக்கூடிய ஒரு விஷயம் தான். காரணம் என்ன சொன்னா, இது பிரித்தானியாவில் இது பின்பற்றப்படுது. பிரித்தானிய பாராளுமன்றத்தில் ஒரு நிழல் அமைச்சரவை அல்லது நிழல் பாராளுமன்ற நடவடிக்கைகள் அங்க நடக்குது. ஒரு பாராளுமன்றத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்குமோ அதே மாதிரி இந்த நிழல் பாராளுமன்றத்திலையும் இருக்கு. அமைச்சர்கள் இருப்பாங்க, உறுப்பினர்கள் இருப்பாங்க, இவங்க எல்லாருமே இருந்து அரசாங்கத்தை கண்காணிக்கிறது, அரசாங்க நடவடிக்கைகளை, அரசாங்க அமைச்சரவையை கண்காணிக்கிற ஒரு விஷயம் தான் இந்த நிழல் பாராளுமன்றம் சொல்றது. இந்த நிழல் பாராளுமன்றத்தை இலங்கையில நிறுவனத்துக்கான காரணமும் அதுதான் தான் இருக்க போகுது. எனவே இந்த நிழல் பாராளுமன்றத்தை பாராளுமன்றத்துக்கு உள்ள இல்ல, இங்க வெளியில நிறுவ போறாங்க. ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய தலைமையில இது வெளியில தான் நிறுவப்பட போகுது. பாராளுமன்றத்துக்குள்ளேயும் நிறைய நாடுகள் இதை பயன்படுத்துறாங்க. பிரிட்டன், அதோட கனடா, ஆஸ்திரேலியா, இந்த மாதிரியான பல நாடுகள் இதை பயன்படுத்துறாங்க. ஆனா இலங்கையில இது உத்தியோகபூர்வமா அப்படின்னு சொல்லி ஒரு நிழல் பாராளுமன்றமே இருக்கு அப்படின்ற அளவுல பேசப்படுறது இதுதான் முதல் தடவை. ஏற்கனவே இது இருந்திருக்கான்னு பார்த்தா அது தொடர்பா நாங்க பேசலாம். இந்த நிழல் பாராளுமன்றத்தோட நடவடிக்கை தான் என்ன, எதுக்காக இது செய்யப்படுது அப்படின்னு சொன்னா, இப்ப ஒரு பிரதான எதிர்க்கட்சி இருக்கு. இந்த எதிர்க்கட்சியினுடைய அழுத்தங்கள் இருக்கும். இப்போ ஒவ்வொரு விஷயத்துல எதிராக பேச நம்ம பாராளுமன்றத்தின் உரைகளை பார்த்திருப்போம். இந்த விஷயத்தை போலவே தான் இங்க நடக்க போகுது. அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னு சொன்னா, இந்த எதிர்க்கட்சியினுடைய ஒரு அமைப்பாக தான் இந்த நிழல் பாராளுமன்றம் இருக்கும். ஆனா எதிர்க்கட்சியில இருக்க பாராளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது ஆளுங்கட்சியில் இருக்க அமைச்சர்களோ யாருமே இங்க இருக்க மாட்டாங்க. காரணம், மக்களால தெரிவு செய்யப்பட்ட எந்த ஒரு உறுப்பினர்களும் இதுல உள்ளடக்கப்பட மாட்டாங்க. அது நாம தெரியும், நம்மளுடைய யாப்பிலேயே பதவி பிரமாணம் செய்து கொள்ளும் போது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். வேறொரு அரசியல் அமைப்போட அல்லது அரசியல் ரீதியான விஷயங்களோட பாராளுமன்றத்தை தாண்டி இவங்க பங்கு கொள்ளக்கூடாது அப்படின்றது. அதனால இவங்க அதுக்கு ஆதரவா இருந்தாலும் கூட இதுல நேரடியா அவங்க ஒரு உறுப்பினரா இருக்க மாட்டாங்க. அது மட்டும் இதுல ஒரு தெளிவான விஷயமா இருக்கும். இந்த விஷயத்தோட சேர்த்து அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தத்தை அல்லது ஒரு விஷயத்தை செய்யுங்க, இந்தந்த விஷயங்கள் இருக்கு, இந்தந்த விஷயங்கள் மக்களுக்கு தேவையா இருக்கு, இந்தந்த விஷயங்களை நீங்க பிளவுறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய அளவான அறிவுரைகளையும் பெரிய அளவான என்ன சொல்றது ஒரு தேவைகளையும் பூர்த்தி செய்யறதுக்கான ஒரு ஆலோசனையை வழங்குறதுக்காக இந்த நிழல் பாராளுமன்றம் பயன்படுத்தப்படும் சொல்லப்படுது. அதாவது இப்போ ஒரு கல்வி அமைச்சர் இருக்காரு, கல்வி அமைச்சர் நடக்கிற நடவடிக்கைகளை கண்காணிச்சு அங்க ஒரு திட்டம் கொண்டு வரும்போது, இல்ல இதையும் சேர்த்துக் கொள்ளலாமே, இது ஏன் கொண்டு வாரீங்க, இந்த எதிர்க்கிறது, அது தொடர்பான விமர்சனம் செய்யறது, அது தொடர்பாக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது தான் இந்த நிழல் பாராளுமன்றத்தினுடைய அல்லது நிழல் அமைச்சரவையுடைய நடவடிக்கைகளாக இருக்கும். இது ஒரு பிரதானமான ஒரு எதிர்க்கட்சி மாதிரி இயங்க முடியும்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு சொல்ல போனா ரைட். இந்த பாராளுமன்றம் என்பது இப்ப இலங்கையில நிறுவப்பட போகுது. இந்த நிறுவப்பட போது இன்னும் பல விஷயங்கள் எதிர்க்கட்சியை தாண்டி இவங்களும் அழுத்தம் கொடுப்பாங்க. இது அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய ஒரு கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறும். காரணம் என்ன சொன்னா, இப்ப இருக்கிற அரசாங்கம் என்பது 3 பெரும்பான்மை உள்ள ஒரு அரசாங்கம். அதாவது மிக பலம் வாய்ந்த ஒரு அரசாங்கம் இலங்கையில இதுவரை காலமும். அதாவது இலங்கை அரசியல் வரலாற்றுல இதுவரைக்கும் மிகப்பெரிய பலமான ஒரு அரசாங்கமா இருக்கிறது இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய இந்த அரசாங்கம் தான். இந்த சவுத் ஏசியாவிலேயே 3/2 பெரும்பான்மை உள்ள, உலகத்துல நாங்க எடுத்துக்கொண்டா கூட அதிகளவான நாடுகளை, எல்லா நாடையும் நீங்க எடுத்தாலும்
விரல் விட்டு எண்ணலாம் இந்த 3 பெரும்பான்மை உள்ள நாடுகள். அப்படி பார்க்கும்போது இலங்கை ஒரு பலமான அரசாங்கத்தினுடைய நாடாக இப்போ இருக்கு. எந்த விஷயம் வேணாலும் அவங்க பாராளுமன்றத்தில் நிறைவேற்றலாம். எந்த விஷயத்தை வேணாலும் அமைச்சரவையில் அங்கீகாரம் பெறலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. என்னதான் எதிர்க்கட்சி எதிர்த்தாலும் கூட எந்த காரணம் கொண்டும் அது நிறைவேறிக்கப்படாது. ஏன்னா அந்த அளவு பலம் இருக்கிறதால இந்த மாதிரியான ஒரு பலமான ஒரு பாராளுமன்றம் இருக்கும்போது நிழல் பாராளுமன்றம் இதை எப்படி நடைமுறைக்கு கொண்டு வரது, இவங்க சொல்றது இவங்க எப்படி கேட்பாங்க அப்படின்றதான் இப்ப இருக்கிற ஒரு கேள்வியா இருக்கு. இதுவரை காலமும் நிழல் பாராளுமன்றம் இலங்கையில இருந்திருக்கா அல்லது இதுக்கு முதல்ல ஏன் இது இருக்கல அப்படின்ற 2 கேள்விக்கான பதில். அதாவது ஏன் இலங்கையில இந்த நிழல் பாராளுமன்றமோ அல்லது நிழல் அமைச்சரவையோ இருக்கிறேன்னு சொன்னா, இலங்கையினுடைய ஆட்சி முறைமை அப்படின்றது உங்களுக்கே தெரியும், நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை இருக்கு. இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையும் இதுக்கு ஒரு தடையாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம கடந்த காலங்கள்ல பிரதான எதிர்க்கட்சிகளுக்குள்ள ஒரு ஒற்றுமை அது ஒரு பலம் இல்லாத தன்மையும் கூட இந்த நிழல் பாராளுமன்றத்தையோ நிழல் அமைச்சரவையோ உருவாக்க முடியாம போயிருந்தது. காரணம் என்ன, பிரதானமான ஒரு எதிர்கட்சி இருக்கும், அதோட தமிழ் கட்சிகளோ அல்லது சிறு சிறு கட்சிகள் எல்லாமே சேர்ந்திருப்பாங்க. அவங்க வேற வேற கொள்கையோட இருக்கிற கட்சிகளா இருப்பாங்க. அதனால இவங்களால ஒன்றா சேர்ந்து ஒரு விஷயத்த அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்க முடியாது, தனித்தனியா தான் அவங்க இருந்தாங்க. அதனால இந்த ஒரு நடைமுறை இலங்கையில சாத்தியம் இல்லாம போயிருந்தது கடந்த காலங்கள்ல. ஆனாலும் கூட இது 1977ஆம் ஆண்டு தமிழர் விடுதலை கூட்டணி 18 ஆசனங்களை இலங்கையினுடைய பிரதான எதிர்க்கட்சிகளாக பெற்று அமர்ந்திருந்தாங்க. தமிழர்கள் அத்தனை பேரும், அதாவது 18 ஆசனங்களை பெற்று ஒரு பிரதான எதிர்க்கட்சி தமிழர் விடுதலை கூட்டணி. இந்த நேரத்தில் இவங்களோட நிழல் அமைச்சரவைய ஒரு சாதாரணமா இயக்கி இருக்காங்க. எப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு அமைச்சரவையும் கண்காணிக்கிறதுக்காக இந்த 18 பேருக்குள்ளேயும் ஒவ்வொரு உறுப்பினர்கள் இருந்திருக்காங்க. அது தொடர்பாக ஆராய்ந்து அவங்களுக்கு அது தொடர்பான ஆலோசனைகளை வழங்கி இருக்கிறதாக நம்ம சில இடங்கள்ல தேடும் போது இருக்கு. இந்த விஷயம் இலங்கையில நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் வேற வேற காலகட்டத்திலையும் இது நடந்திருக்கு. இது ஒரு நிழல் விஷயங்கள், அதாவது இப்ப ஒவ்வொரு அமைச்சருக்கும் ஒருவர் இங்க கண்காணிக்கிறதுக்கு இருப்பாரு. அதோடமான அறிக்கையை பாராளுமன்றத்தில் அவரோட உரையில அவர் சொல்லுவாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்துக்குள்ளேயும் இது இருந்திருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இது உத்தியோகபூர்வமா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்ல. அப்பப்ப அந்தந்த திட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி இவங்க நடந்திருக்காங்க. இனித்தான் இது ஒரு வெளியில இருந்து ஒரு பாராளுமன்றம் மாதிரியே இயங்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிழல் பாராளுமன்றமோ அல்லது நிழல் அமைச்சரவையோ எந்தெந்த நாடுகள்ல வேற இடங்கள்ல அல்லது வெளிநாடுகள்ல பயன்படுத்தப்படுதுன்னு பார்த்தா, பிரதானமாக பிரித்தானிய பாராளுமன்ற நடைமுறையில இது இருக்கு. இலங்கையினுடைய பாராளுமன்ற நடைமுறை ஒரு பிரித்தானிய பாராளுமன்ற நடைமுறையோடு ஒத்து போன ஒரு விஷயம். அங்க இருக்கிற சில விஷயங்கள் இங்க இருக்கு. அந்த ஒரு நடைமுறை தான், அந்த அரசியல் கலாச்சாரம் தான் இங்க பயன்படுத்துவாங்க. கடந்த நாட்கள் அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இருந்தாலும் அந்த நடைமுறை பொதுவா இருக்குன்னு சொல்லலாம். நாங்க பிரித்தானியா பொறுத்தவரை பிரித்தானியா இதை பயன்படுத்துறாங்க. பிரிட்டிஷ்ல நிழல் அமைச்சரவை ஒரு மிக பிரபலமான ஒரு விஷயம். இந்த நிழல் அமைச்சரவைன்றது பிரித்தானியாவில். அது மட்டும் இல்லாம கனடாவிலையும் நாடாளுமன்றத்தில் இருக்கிற எதிர்கட்சி உறுப்பினர்கள் ஒரு நிழல் அமைச்சரவையை மாதிரி உருவாக்கி அங்க இருக்கிற விஷயங்களை கண்காணிக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இந்தியா எப்படி பயன்படுத்துறாங்கன்னு சொன்னா, இதை ஒரு முறையாக இதை பெரிய அளவாக இல்லாவிட்டாலும், வெளிப்படையா இல்லாவிட்டாலும், ஒரு பிரதான எதிர்கட்சி இதை ஆளுங்கட்சி ஒரு முக்கியமான தீர்மானத்தை எடுக்கும் போது இதுக்கு எதிராக ஒரு எல்லா பிரதான எதிர்கட்சியோட மற்ற கட்சிகளும் சேர்ந்து ஒரு நிழல் அமைச்சரவை மாதிரி இயங்கி இருக்காங்க. இது அப்பப்ப அங்கங்க நடந்திருக்கு, ஆனா உத்தியோகபூர்வமா இல்லை. அதே போல பாகிஸ்தான்லையும் இதே மாதிரி தான். பாகிஸ்தானும் இதை பயன்படுத்துறாங்க, மலேசியாவும் இதை பயன்படுத்துறாங்க. இதே மாதிரியான சூழலை எந்தெந்த நாடுகள்ல இந்த நிழல் பாராளுமன்றம் அமைக்க முடியாது, இயங்குறதுக்கு அனுமதி அதாவது என்ன சொல்றது இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். அமெரிக்கா, சிங்கப்பூர், சீனா, ரஷ்யா ஆகிய நாடுகள்ல இதை இயக்க முடியாது. காரணம் என்னன்னு சொன்னா, அங்க இருக்கிற அரசியல் அமைப்பு, அரசியல் யாப்பு முறைமை, ஜனாதிபதி முறைமையில் இருக்கிற சில வித்தியாசமான கட்டுப்பாடுகள். இதனால இந்த நிழல் பாராளுமன்றமோ அல்லது நிழல் அமைச்சரவையோ இருக்க முடியாது. அங்க எதிர்கட்சியோட அங்க இருக்கான்னு தெரியாது நமக்கு. அந்த அளவுக்கு தான் அங்க இருக்கிற அரசியல் முறைமை இருக்கு. அமெரிக்காவை பொறுத்தவரையில் ஓகே, இந்த ரஷ்யா, சீனா மாதிரி நாடுகளை நாம இதை ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. எனவே அங்க இதுக்கான அனுமதி இல்லை. இலங்கையில சட்ட ரீதியா இது அரசியல் ரீதியா அல்லது பொதுவா இலங்கையில் இருக்க அரசியல் யாப்பு ரீதியா ஒரு நிழல் பாராளுமன்றத்தையோ அல்லது நிழல் அமைச்சரவையோ உருவாக்க முடியுமான்னு கேட்டா சட்ட ரீதியா இல்லை, ஆனா உருவாக்க முடியும். இப்ப இருக்கிற அரசாங்கத்தை பொறுத்தவரையில இந்த அரசாங்கம் கடந்த கால அரசாங்கங்களை விட வித்தியாசமான அரசாங்கம். இடதுசாரி கொள்கை மிகப்பெரிய அளவிலான பெரிய மாற்றம். இலங்கையினுடைய முதலாவது இடதுசாரி கட்சி ஒன்று ஆட்சி அமைத்த முதல் சந்தர்ப்பம். அது மட்டும் இல்லாமல் புதிய அமைச்சர்கள், புதிய பாராளுமன்ற உறுப்பினர்கள், புதிய ஜனாதிபதி, இந்த மாதிரி
பல புதிய விஷயங்கள் இருக்கு. இப்ப பல இடங்கள்ல அரசாங்கம் விமர்சிக்கப்படுது. அதாவது 2 நாளைக்கு முதல்ல ஜனாதிபதி ஆற்றிய உரை பல இடங்கள்ல பல விமர்சனங்களையும் அவருக்கு எதிர்ப்பையும் ஆதரவையும் கொடுத்திருக்கு. ஆதரவு எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி அவருக்கு எதிர்ப்புகளையும் ஒரு பக்கத்துக்கு கொடுத்திருக்கு. பொதுவா சொல்லப்போனா இப்ப இருக்கிற ஆட்சி அரசாங்கம் என்பது கடந்த காலங்கள்ல உங்களுக்கு தெரியும் கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது சிங்கள மக்கள் எந்த அளவுக்கு பலமான வாக்கை அவருக்கு வழங்கினாங்களோ அதே மாதிரிதான் இந்த முறையும் அந்த வாக்குகள் இப்ப இருக்கிற அரசாங்கத்துக்கு கிடைச்சிருக்கு. அதே வாக்குகள் தான், அதே மக்கள் தான். அந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கொண்டுதான் இந்த நிழல் பாராளுமன்றத்தை உருவாக்க போறாங்க. காரணம் என்ன, அந்த மக்களுக்கு எதிரான விஷயங்கள் அல்லது மக்கள் விரும்பாத சில விஷயங்கள் நடக்கும் பட்சத்துல இதற்கு இவங்க பலமா குரல் கொடுப்பாங்க. இப்ப குரல் கொடுக்கப்படும் போது மக்கள் யோசிப்பாங்க, ஓ இந்த விஷயம் சரியா இருக்கே, இந்த எதிர்க்கட்சிகளே சுட்டிக்காட்டாத பல விஷயங்கள் இந்த நிழல் பாராளுமன்றத்தின் மூலமா வெளியிருந்து சுட்டிக்காட்டப்படும். அப்படி இருக்கும்போது மக்களுக்கு இன்னும் பல அரசியல் ரீதியான பல விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும். அரசியல் ரீதியான பல விளக்கங்கள் நமக்கு தெரிய வரும். தெரியாத சில ரகசியங்கள் நமக்கு தெரிய வரும். அரசியலுக்குள்ள என்னென்ன நடக்குது அப்படின்றது ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்கன்னு சொன்னா நமக்கு ஓகே, ஒரு நம்பிக்கையில தீர்மானம் ஒரு ஆளுக்கு கொண்டு வராங்க, அது என்னது கொண்டு வராங்க, எதுக்கு கொண்டு வராங்க, ஒரு செயல் திட்டத்தை கொண்டு வராங்க, ஒரு அரசியல் ஜாப்பை கொண்டு வராங்க, அது எதுக்காக கொண்டு வராங்க, என்னென்ன நன்மைகள் அதுல இருக்கு, என்னென்ன தீமைகள் நமக்கு இருக்குன்னு தெரியாது. யாப்பு ஓகே மேலதிக வாக்குகளால நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படின்றத நமக்கு செய்திகள் நாங்க பார்த்துட்டு அதுக்கு பிறகுதான் நம்ம அதனுடைய பாதிப்புகளை உணர்வோம். ஆனா இந்த நிழல் பாராளுமன்றத்தில் இருக்க உறுப்பினர்கள் என்ன செய்ய போறாங்கன்னு சொன்னா, இதை நடைமுறைப்படுத்துறதுக்கு முதல்ல இதுல என்னென்ன பாதிப்புகள் இருக்கு, என்னென்ன நன்மைகள் இருக்கு, என்னென்ன விஷயங்களை இதுல மாற்றம் கொண்டு வரலாம் அப்படின்றத அரசாங்கம் செய்கின்ற திட்டங்களுக்கு அழுத்தம் கொடுப்பாங்க. அது தொடர்பான விளக்கங்களை கொடுப்பாங்க. ஓகே, இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்துறதுக்கும் இந்த விஷயங்களை பற்றி தேடும் போது கிடைச்ச தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோசனமா இருந்திருக்கா இல்லையா அப்படின்றத கருத்துக்கள்ல பதிவிடுங்க. நிழல் பாராளுமன்றம் இலங்கையில அமைகிறது நல்லமா கூட கருத்துக்களை சொல்லுங்க. முடிஞ்சா உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.